கர்த்தருக்கு சூத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 103 சங்கீதம் 8 வசனம். 103 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் உறக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாளில் கூட நாம் கர்த்தரை எப்படி அறிந்திருக்கிறோம், நாம் எப்படி அவரை அறிந்து அவரோடு ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உருக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? அவருடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறோமா? நீடிய சாந்தத்தை அறிந்திருக்கிறோமா? மனதுருக்கத்தை மிகுந்த கிருபையை அறிந்திருக்கிறோமா என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அநேக சமயங்களில் அவருடைய இரக்கம், அவருடைய உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையெல்லாம் ஆண்டவர் நமக்கு காண்பிக்க விரும்பினாலும் நாம் அதை அறியாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவரோடு நாம் சேர்ந்து நடக்கிற விஷயத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது, அவரோடு ஒரு மனமாக ஜீவிப்பதில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது இது போன்ற தடைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது போன்ற அனுபவத்தில் உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர். இந்த அனுபவ ரீதியாக அவர் நம்மை நடத்த விரும்புகிறார். நமக்கு அவ்வப்போது அவர் தம்முடைய உருக்கத்தையும் இரக்கத்தையும் நீடிய சாந்தத்தையும் மிகுந்த கிருபையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய தேவன் எப்போதும் கோபம் கொள்கிற தேவன் அல்ல, எப்பொழுதும் கடிந்து கொள்கிற தேவனும் அல்ல. நம்ம பலவிதமான பாதையில் நடத்த விரும்புகிறோம். பலவிதமான சோதனைகள், பரீட்சைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் காணப்பட்டாலும் என்ன பண்ணுறாரு? அது மத்தியில் தம்முடைய வெளியேறிய இந்த 103 சங்கீதம் 8 வசனத்தில் சொல்லப்பட்ட அனுபவத்தை எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளில் கூட நாம் இது போன்ற அனுபவத்தின் வாயிலாக நாம் தேவனோடு நடக்கிறோமா? இல்லை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடை காணப்படுகிறதா? இந்த அனுபவத்தை நாம் கர்த்தரிடத்தில் நாம் ருசித்து அறிந்திருக்கிறோமா? இந்த அனுபவம் எல்லாம் தாவீது தன்னுடைய ஜீவியத்தில் ருசித்து அறிந்தபடியால் தான் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த நாட்கள் கூட நமக்குள்ள அந்த அனுபவம் காணப்படுகிறதா? இஸ்ரவேல் ஜனங்க பாருங்கள், அந்த நியாயாதிபதி காலத்தில் தேவனை விட்டு பின்வாங்கி விக்கிரக ஆராதனை செய்தாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை சத்துருக்கும் கையில் ஒப்பு கொடுத்தார். சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தவே எல்லாம் மறுபடியும் என்ன பண்ணாங்க? மனஸ்தாபப்பட்டாங்க. மனஸ்தாபப்பட்ட போது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணார்? உருகினார், மனது உருகினார். அவருடைய மனதுருக்கம் தான் அவருக்கு வெளிப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தம்முடைய மனதுருக்கத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் உருக்கம். தம்முடைய பிள்ளைகள் தவறான வழியில் போகும்போது, அவங்க திரும்பும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் மனதுருகுகிற தேவன். நாம் கூட ஒரு காலத்தில் தெய்வத்தை அறிந்த போதிலும், பலவிதமான கட்டுகள் மத்தியில் காணப்பட்ட போதிலும், நாம் அவரை உள்ளன்போடு தேடும்போது, அவரை அதிகமாக தேடும்போது, நம்மை சமர்ப்பித்து தேடும்போது, கண்ணீரோடு நொறுங்குண்ட இதயத்தோடு அவரை தேடும்போது அவர் என்ன செய்கிறாரு? நமக்கு மனதுருகுகிறார். அப்போ இந்த நாட்களில் கூட தேவனுடைய பெரிதான மனதுருக்கம் நமக்கு காண்பிக்க தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த நாட்களுக்கு கூட நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய அளவில்லாத மனதுருக்கம் நம்மை தொடும், நம்மை விடுவிக்கும், நம்மை சரியான பாதையில் நடத்தும்,
நமக்குள்ள பிரச்சனைகள் போராட்டங்கள் விடுவித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யும். அடுத்தபடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கம். நம்ம கூட இன்னும் வாசிக்கிறோம், இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதுபோல் நம்முடைய தேவன் நமக்கு என்ன பண்ணுறார்? இறக்கப்படுகிறார். அதனால தான் அவருக்கு பேர் சொல்லப்பட்ட இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். தேவன் தம்முடைய இரக்கத்தின்படியே என்று சொல்லி நம்ம ரட்சித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படி அப்போ அவர் தம்முடைய இரக்கத்தினால் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் இரக்கம் வெளியேறியது. அந்த ஆதாமையாவாலும் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் காண்பித்த போது அவருக்கு என்ன பண்ணார்? அவங்க மேலே இறக்கப்பட்டு அவங்க இந்த பூமி பண்படுத்தும்படி அந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அப்போ நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். நம் மீது அவர் இறங்கும்படியாக நம்முடைய எல்லா குறைவுகளுக்கும் தவறுகளுக்காகவும் மத்தியில் அவர் நமக்கு இரக்கத்தில் நம்முடைய இரக்கத்தை அளவில்லாத இரக்கத்தை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அப்போ நாட்கள் கூட நாம் அவருடைய மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் அறிந்தவர்களாக ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சொல்லப்பட்டது நீடிய சாந்தம். அவருடைய நீடிய சாந்தம் என்று சொல்லும்போது வேதத்தில் சொன்னார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னதோடு மோசே குறித்து அவர் சாட்சி கொடுத்தார், இந்த பூமியிலே மிகுந்த சாந்தம் உள்ள மனிதன் என்று சொல்லி. அப்போ நாட்கள் கூட நமக்குள் கூட அப்படியான ஒரு பெரிதான நீடிய சாந்தம் வேண்டும். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் என்று சொல்லி. அப்போ அவருடையக்குள் காணப்பட்ட அந்த சாந்தம். அப்போ அவர் நம்ம மீது எப்படி இருக்கார்? நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். நீடிய சாந்தம் உள்ளவராக அவர் நம்மை ஒரு நாள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய சாந்த குணத்தை நம் மத்தியிலிருந்து வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனால் தான் பாருங்கள், சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்கள் கூட நமக்குள் கூட அந்த சாந்தத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். தேவன் அவர் அந்த சிலுவையில் தொங்கிய போது அவர் என்ன பண்ணார்? சாந்த குணம் உள்ளவர்களாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணார்? அப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மிகுந்த கிருபை. கிருபை இல்லாமல் நாம் இந்த நாட்களில் எதையும் செய்ய முடியாது. அந்த கிருபை நமக்குள் வரும்போது நம்ம என்ன பண்ணுகிறது? பலப்படுத்துகிறது. நம்ம என்ன பண்ணுறது? உயிர்ப்பிக்கிறது. நம்ம என்ன பண்ணுறது? அவருடைய வரங்களால் நிறைக்கிறது. அவருடைய வரங்களால் பலப்பட்டு அவருக்கென்று கிரியை செய்யும்படியாக தேவன் நம்மதிலிருந்து எழுந்தள்ளுகிறார். அவருடைய ஆவிக்குரிய வரங்களால் நம்மை பலப்படுத்துகிறார். அப்போ அந்த மிகுந்த கிருபை நமக்குள் வரும்போது என்ன பண்ணும்? ஆவிக்குரிய வரங்கள் நமக்குள் இருந்து செயல்படும், நம்மை பலப்படுத்தும், நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை சரியான பாதை நடத்தும், தடைகளை எல்லாம் மாற்றி போடும். அப்போ இந்த நாட்கள் கூட இந்த மிகுந்த கிருபை வேண்டும். இந்த வேத புத்தகத்தில் பாருங்கள், கிருபை கிருபை என்று சொல்லி அநேக இடங்கள் கிருபையும் வாசிக்கும். இந்த வேத புத்தகத்தின் கடைசி வசனமும் ஆமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதா என்று சொல்லி எழுதப்பட்டோம். அப்போ ஒரு மிகுந்த கிருபை நமக்குள் காணப்பட முடியும். நமக்குள் என்ன காணப்படும்? ஆண்டவர் ஆவிக்குரிய கிருபா வரங்களால் நம்ம நிறைத்து நம்ம பிரயோஜனப்படுத்த முடியும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். நாம் அவருக்கென்று கிரியை செய்ய முடியும். அவருடைய கரத்திலிருந்து நாம் அவருக்கென்று ஓட முடியும். அப்போ இந்த நாட்கள் கூட இந்த மிகுந்த கிருபையினால் நாம் நிறைந்திருக்கிறோமா என்பதையெல்லாம் அந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அப்போ நாட்கள் கூட அவருடைய மிகுந்த கிருபை நமக்குள் இருக்கும்போது நாம் அவருடைய திவ்ய சுபாவங்கள் பங்குள்ளவர்களாக ஜீவிப்போம். அவருடைய திவ்ய சுபாவம் நமக்குள் இருந்து நம்மை நடத்தும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் உடன் சுதந்திரராக காணப்படுவோம். அப்போது நாம் அவரால் அழைக்கப்பட்டவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். அதனால் அந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுவோம்? அவருடைய மிகுந்த கிருபை நம் மத்தியில் காணப்படுகிறது. அவருடைய மிகுந்த கிருபைனால் நாம் நிறைந்து ஒருவர் பார்த்து ஒருவர் சுமக்கிறோம். நாம் விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு விசுவாச ஜீவிக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்கிறோமா? இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்?
என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அப்போ மிகுந்த கிருபை நமக்குள் வரும்போது நம்முடைய ஜீவியம் ஒரு விலையேறியதாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக, மற்றவர்களை விடுவிக்கத்தக்கதாக, மற்றவர்களுக்கு அற்புதங்களின் அடையாளங்களையும் வெளிப்படுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடியதாக, சாட்சி உள்ளதாக நம் மத்தியிலே அது வெளிப்படும். அப்போ அந்த நாட்கள் கூட நாம் எந்த அளவுக்கு அந்த கிருபை நான் இறைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த நாட்கள் கூட ஆண்டவரிடத்தில் கூட நாம் சொல்லுவோம், ஆண்டவரே உமது மிகுந்த கிருபை எனக்கு தாங்க, அந்த மிகுந்த கிருபையினால் என்னை பலப்படுத்துங்க, அந்த மிகுந்த கிருபை என் மத்தியிலிருந்து உங்கள் நாமத்தை உயர்த்தணும், உங்கள் நாமத்தை வெளிப்படுத்தணும், உங்கள் நாமத்துக்கு சாட்சியாக அநேகர் உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அது கிரியை செய்யணும் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்யும். அவருடைய மிகுந்த கிருபை நம்மதிலிருந்து வெளிப்படுத்தும். ஆனால் அந்த நாளில் கூட நாம் முழுவதுமாக தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மதியிலே தமது உருக்கத்தையும் தமது இரக்கத்தையும் தமது நீடிய சாந்தத்தையும் மிகுந்த கிருபையும் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ அந்த நாட்களில் கூட நாம் ஆண்டவரிடத்தை சொல்லுவோம், ஆண்டவரே உமது உருக்கத்தையும் உமது இரக்கத்தையும் உமது நீடிய சாந்தத்தையும் உமது மிகுந்த கிருபை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லுவோம். நிச்சயமாக தேவன் அந்த அனுபவத்தை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி நம்மதியிலே வல்லமையான கிரியைகளை செய்வோம். அதனால் அந்த நாளில் கூட இந்த வசனங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. இந்த வசனங்களுடைய ஆண்டவர் தாம் இந்த நாளில் கூட நம்ம ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கும். இந்த நாளில் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர் என்று சொன்னேன். இந்த வசனம் பிரகாரம் அடியனை நடத்துங்க. இந்த வசனம் பிரகாரம் அடியனை ஆசீர்வதித்து கிரியை செய்யும். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய இரக்கத்தினால் உருக்கத்தினால் நீடிய சாந்தத்தினால் மிகுந்த கிருபையினால் நிறைக்கப்பட கிருபை செய்யும். ஆசீர்வதி கனமகிமை செலுத்துவோம். இயேசு நாமத்தின் பிதாவே ஆமென்.